தூத்துக்குடி மாவட்ட தலைமை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பொது கழிப்பிட வசதி இல்லாததால் நோயாளிகள், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் அவதிப்படுவதாக கூறப்படுகிறது. மகப்பேர் வார்டு பகுதியில் கட்டப்பட்டு வரும் கழிப்பிட பணியை விரைந்து முடிக்க மருத்துவமனைக்கு வருபவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாத்ரூம் எதுவுமே கிடையாது. ஆனா பேஷண்ட் போக நல்லா பார்க்காங்க, அது ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா பாத்ரூம் முக்கியமா தேவை. ஆண்கள் எங்கேயும் போக வசதி இருக்கு. ஆண்கள் போனாலும் ரொம்ப கஷ்டம்தான். அங்க பஸ் ஸ்டாண்டு போகணும். இங்கிருந்து பொம்பளையாலையும் பேஷண்ட்டை விட்டுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போவாங்க? அவங்க அங்கிட்டு போவாங்க, இங்கிட்டு ஒரு சாமா, ஒரு கையெழுத்து வாங்க, ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்து வா, அதை எடுத்து வான்னு சொல்றாங்க. அதுவும் ஒரே இதாக எடுத்து கொடுக்க மாட்டேங்காங்க. ஒரு யூரின் டெஸ்ட் ஒரு நேரம் தராங்க, ரத்த டெஸ்ட் ஒரு நேரம் தராங்க. அது மொத்தமாக கொடுக்கலாம்ல. மொத்தமாக கொடுத்தா அவங்க ஒரே இதில் எடுத்து வருவாங்க. இது ஆள் இல்லாதவங்க என்ன செய்வாங்க? அந்த ஆம்பளையாலும் வேலைக்கு போயிடுவோம், பொம்பளையாலும் வந்திருக்கோம். அவர் சின்ன பிள்ளைய கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க கொண்டு வந்தா எல்லா டெஸ்ட்டும் ஒன்றுமோட கொடுக்க வாய்ப்பு கொடுக்கணும் அரசு ஆஸ்பத்திரியில். ரெண்டாவது பாத்ரூம் எங்கேயுமே கிடையாது. சுற்றி எத்தனை கிலோமீட்டர் இருக்கு, இதுக்கு பாத்ரூம்பே கிடையாது. நான் காலையிலேருந்து 8 மணிக்கு இங்கே வந்தவன், இன்னும் ஈவினிங்கே போகல. இப்படி இருந்தால் எப்படி மனசு சீக்கு வராமல் இருக்கும்? பாருங்க, பொம்பளை ஆளுகளுக்கு ரொம்ப சங்கடம். அவளும் சுற்றி தான் வருது, ஒரு பக்கம் போவதுக்கு வாய்ப்பு இல்லை. பாத்ரூம் கண்டிப்பா பெண்களுக்கு தேவை, அரசு கண்டிப்பா கட்டி கொடுக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.